ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் கூடவே டிடிடில இருந்து ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ அது என்னென்ன அப்படினு சொல்லி பார்க்கலாம். இதுக்கப்புறமா திருமலைக்கு தரிசனம் போற பக்தர்களுக்கு கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க லேட்டஸ்டா வரக்கூடிய ஒரு சில மாற்றங்களை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அதே மாதிரி ஆன்லைன்ல நாங்க தர்ஷன் டிக்கெட் எதுவுமே புக் பண்ணல அப்படினாலும் நமக்கு போயிட்டு தரிசனம் பார்க்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா உங்களோட பிளானிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனல் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல்ல டெய்லியுமே கிடைக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையுமே இன்ஸ்டண்டா நம்ம ஷேர் பண்றோம். அதுல இருக்க இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா தர்ஷன் போகக்கூடிய பக்தர்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் அங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ மழை பெய்யுதா இல்லை இப்போ டிக்கெட்டோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற எல்லா அப்டேட்டும் அதில் உங்களுக்கு வரும். ஸோ தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. ஸோ மற்றபடி எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இல்லை. நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதவங்கள யாருமே இருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுலேயும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் கிடைக்கும். அதே மாதிரி தான் நமக்கு இப்போது எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குது, அங்கே நேரடி சர்வதர்ஷனத்தில் எவ்வளோ க்ரௌட் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்லேயே செக் பண்ணிக்கலாம். அதோட வீடியோட லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எப்பவும் போல ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் இப்போ என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதோட ஸ்டேட்டஸை நீங்க திருமலா.org அப்படிங்கிற வெப்சைட்லயுமே செக் பண்ணிக்கலாம். இப்போ டைம் நைட்டு 7:45, அதாவது 8 மணி பக்கமா ஆக போகுது. இப்போ ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் நாளைக்கான டிக்கெட்ஸ்ல உங்களுக்கு 1101 டிக்கெட்ஸ் இருக்கிறதா இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா லைவ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல குறையிறது தெரியும். இப்போதைக்கு 1101 டிக்கெட்ஸ் இருக்கு. இது வாங்குறதுக்கு ஆதார் கார்டு நீங்க ஜெராக்ஸ் இருந்தால் போதுமானது. அப்படி உங்ககிட்ட ஜெராக்ஸ் இல்லை அப்படின்னா ஃபோனில் கூட டவுன்லோட் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் கூட நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஃபோனில் காட்டினா அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்னா இப்போ ஃபோனில் இருக்கக்கூடியதை அக்செப்ட் பண்ணுறதில்ல. அதனால் பிரிண்ட் காப்பியாக தான் நம்ம கொடுக்கணும். ஸோ ஒரிஜினலாகவும் கொடுக்கலாம், இல்லைனா ஜெராக்ஸ் காப்பி கொடுத்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த டிக்கெட் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசத்திலையும், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசத்திலையும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் கிடைக்கும். இதை தவிர ஸ்ரீவாரிமெட்டோட டோக்கன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கிடைக்கும். ஏன்னா ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, நாங்கள் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக நடந்து போகிற பிளான் இருக்குது, ஸோ எங்களுக்கு டிக்கெட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒன்று நீங்கள் இந்த எஸ்எஸ்டி டோக்கனை வாங்கிட்டு கூட நடந்து போகலாம், தப்பு இல்லை ஸ்ரீவாரிமெட்டுக்கே உண்டான டோக்கனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸில் போயிட்டு முதல் நாள் டோக்கன் வாங்கிட்டு அடுத்த நாள் நடந்து போகலாம். அது ஒரு நாளைக்கு 3000, அதே மாதிரி வீக்கெண்ட்ஸில் 4000 இந்த மாதிரி டோக்கன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த டோக்கன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். இல்லைங்க என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது, நான் பக்கத்திலே இருக்க கவுண்டரில் வாங்கட்டுமா அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. நீங்கள் அந்த டோக்கன் வாங்கினா ஸ்கேன் பண்ணணும், எஸ்எஸ்டி வாங்கினா ஸ்கேன் பண்ண தேவையில்லை. ஸோ இது ரெண்டும் தான் வித்தியாசம். வாங்கினாலும் வாங்கலனாலும் நம்ம நடந்து போகலாம். ரெண்டுக்கும் ஒரே கியூ தான். உங்களுக்கு டைமிங் அப்படின்றது ஒரே டைமிங் தான் ஆகும். இன்னைக்கு ஸ்ரீவாரிமெட்டில் மொத்தமாக 3000 டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த 2 டிக்கெட்டுமே சாயந்தரம் 4 மணிலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்க. ஸோ இதுதான் டோக்கன் கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு பார்த்தோன்னா 3:30 மணியோட ஸ்டேட்டஸ்க்கு 3000 டோக்கன் ஸ்ரீவாரிமெட்டுக்கும், இது 15000 டோக்கன் எஸ்எஸ்டி டோக்கனுக்கும் கொடுத்துருக்காங்க. 4 மணிலேருந்து டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ டெய்லியும் சாயந்தரம் 4 மணிக்கு நான் சொன்ன இடங்களில் எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா திருமலையில் நுழையக்கூடிய வாகனங்களுக்கு இனிமேல் ஃபாஸ்டேக் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ்லேயுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது நம்ம அலிப்பிரி செக் போஸ்ட்டில் போயிட்டு வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நம்ம செக்இன் பண்ணிட்டு போவோம் இல்லையா? ஸோ இது வரைக்கும் ஒரு சில சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா அங்கே கேஷில் நம்ம பே பண்ணிட்டு போவோம். இனிமே பார்த்தீங்கன்னா கீழே திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போகும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட ஃபாஸ்டேக் இருக்கணும். நிறைய பேர் ஓன் வெஹிக்கிளில் போகிறவங்க இதை நோட் பண்ணிக்கிங்க. ஃபாஸ்டேக் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய கொள்கை ஆகஸ்ட் 15 முதல் அமுல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலிப்பிரி சோதனை சாவடியில் பல்வேறு வாகனங்களில் வரும் பக்தர்களுக்கு சிறந்த பாதுகாப்பு தரங்கள், கூட்ட நெரிசலை தடுப்பது மற்றும் வெளிப்படையான சேவைகளை வழங்குவதற்காக ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் திருமலைக்குள் நுழையும் வாகனங்களுக்கு ஃபாஸ்டேக் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஃபாஸ்டேக் இல்லாத வாகனங்கள் இனி திருமலைக்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டாது. ஃபாஸ்டேக் இல்லாத வாகன ஓட்டிகளின் வசதிக்காக ஐசிஐசி வங்கியுடன் இணைந்து ஃபாஸ்டேக் வழங்கும் மையமும் அலிப்பிரி சோதனை சாவடியில் அமைக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்டேக் இல்லாத வாகன ஓட்டிகள் இங்கு ஃபாஸ்டேக் வசதியை மிக குறுகிய காலத்துக்குள் பெற்ற பின்னரே திருமலைக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓன் வெஹிக்கிளில் போகிறவங்க நோட் பண்ணிக்கோங்க.
இனிமேல் நம்ம அலிப்பிரி செக் போஸ்ட் வழியாக போகிறோம் அப்படின்னா அந்த செக்கிங் இதில் வந்து கண்டிப்பாக ஃபாஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. வர 15ஆம் தேதியிலேருந்து இது வந்து கம்பல்சரி கொண்டு வர போகிறாங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ஃபாஸ்டாக் இல்லைனா கூட அங்கே பக்கத்துலேயே ஒரு சென்டர் இருக்குது, அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கூட ஃபாஸ்டாக் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மோஸ்ட்லி வந்து இருக்கக்கூடிய நிறைய புதிய கார்கள், ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கவங்க எல்லாருமே இப்போது நம்ம டோலில் வந்து ஈஸியாக போகிறதுக்கு டோலில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டாக் வந்துருச்சு. ஸோ அப்படி இல்லாதவங்க இதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் எப்படி பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கோ அதே மாதிரி ஆந்திராலையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஆந்திராவில் ஸ்ரீதி சக்தி, அதாவது ஸ்திரீ சக்தி திட்டத்தின் கீழே பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கான இலவச பஸ் பயணம் வர 15ஆம் தேதியிலேருந்து அமுல்படுத்த போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கீழே திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸில் வந்து பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி பெண்களுக்காக இலவச அரசு பேருந்து பயணம் வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் அமல்படுத்த உள்ளது. இதற்கான நிபந்தனைகளை நேற்று வெளியிட்டிருக்காங்க. இதன்படி நகரப்புறங்கள்ல இருந்து கிராமங்களுக்கு இயங்கும் பேருந்து, அல்ட்ரா பல்ல வெலுகு நகர பேருந்துகள், மெட்ரோ எக்ஸ்பிரஸ் மற்றும் எக்ஸ்பிரஸ் ஆகிய 5 பிரிவுகளின் கீழ் இயக்கப்படும் அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம். ஆனால் திருமலை திருப்பதிக்கு இடையான இயக்கப்படக்கூடிய சப்தகிரி எக்ஸ்பிரஸ் அந்த அரசு பேருந்துகள் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து இந்த திட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற பஸ்ஸஸ் மேபி வந்து டவுனுக்குள்ளே போகக்கூடிய டவுன் பஸ்ஸஸ்க்கு ஃப்ரீயாக இருக்கலாம். பட் வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் போக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. மேபி இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கூட இருக்கலாம். ஸோ லோக்கல் ஏதாவது போகிறோம் அப்படின்னா இருக்கலாம். ஸோ இது லேட்டஸ்ட்டாக வந்திருக்க அப்டேட். அதுக்கு அடுத்தது நேற்று 75,740 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபில் ஆகி பக்தர்கள் வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பக்தர்கள் சொல்லியிருந்தாங்க கமெண்ட்டில். சுமார் 18 மணி நேரம் ஆகுது. முடிஞ்ச வரைக்கும் நேரடி சர்வ தரிசனத்துக்கு முன்னாடி எஸ்எஸ்டி டோக்கனில் போகிறத கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த டிக்கெட் கிடைக்கலனா மட்டும் நீங்கள் நேரடி சர்வ தரிசனம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நேரடி சர்வ தரிசனத்தோட வெயிட்டிங் டைம் அப்படின்றது அது ரொம்ப நேரம் ஆகும். இது எதனால் ஆகுது அப்படின்றது எல்லாத்துக்குமே புரியும். ஸோ நிறைய டைம் நம்ம சொன்னாலும் எதனால இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுங்க. தர்ஷன் போகிற நிறைய பேருக்கு தெரியும். புதுசாக போகிறவங்களுக்கு என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் அடிக்கடி போகிறவங்களுக்கு இது எதனாலன்னு தெரியும். அதுக்கு அடுத்தது வந்து எஸ்எஸ்டி டோக்கனுக்கு வந்து ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபா தரிசனத்துக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். ஸோ இந்த 300 ரூபா தரிசனம்லாம் போகிறவங்களாம் வந்து வெயிட்டிங் டைம் சில நேரம் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு டைமுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களையும் கூப்பிட்டு போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸும் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து டிடிடிலேருந்து நேற்று வந்து ஒரு முக்கியமான புக்கிங் ரிலேட்டடான ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. தர்ஷன் அண்ட் அக்கமடேஷன் குவார்ட்டர் டு ட்ரஸ்ட்டு ஸ்கீம்ஸ் டோனர்ஸ்க்கு வந்து அக்டோபர் மாதத்துக்கான புக்கிங் வர 14/8/2025 காலையில் 11:30 மணிக்கு ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாருக்கு இந்த டிக்கெட் பொருந்தும் அப்படின்னா, டொனேஷன் பண்ணி அது மூலமாக தர்ஷன் போகக்கூடியவங்களுக்கு தான் இந்த டிக்கெட் வந்து பொருந்தும். எல்லாருமே இதில் புக் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் வந்து டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்றவங்க 1 லேக்கு மேலேலாம் டொனேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டொனேஷனுக்கும் ஒரு ப்ரிவிலேஜஸ் வந்து இருக்குது. இதுவே நீங்கள் வந்து 10,000 ரூபாய் ஸ்ரீவாணி விஐபி டிக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து 10,000 ரூபா டொனேஷன் கொடுத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு விஐபி தர்ஷன் கொடுப்பாங்க. இது ஓரளவுக்கு நார்மலாக இருக்க எல்லாராலையும் போக முடிஞ்சது. பட் வந்து இந்த 14ஆம் தேதி அன்னைக்கு ஓப்பன் ஆகிற டிக்கெட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டொனேஷனும் ட்ரஸ்ட் ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கான டிக்கெட் மட்டும்தான். அதுக்கு அடுத்து இன்றைக்கி பெருசாக வந்து கூட்டம் இல்லை, அலிப்பிரி செக் பாயிண்ட்லாம் கூட்டம் அதிகம் இல்லைன்னு சொல்லிட்டோம் தர்ஷன் போன ஒரு சிலர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வர ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு திருமலையில் கோகுலாஷ்டமி ஆஸ்தானமும் 17ஆம் தேதி உத்லோத்சவம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துவார யுகத்தின் கடவுள் கிருஷ்ணராக திருமலை வெங்கடேஸ்வரரை நினைவு கூறும் வகையில் திருமலை ஸ்ரீவாரி கோவிலில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு கோகுலாஷ்டமி ஆஸ்தானம் வந்து நடக்குது. ஸ்ரீவாரி கோயிலோட பங்காரு வாக்கிலிக்கிட்ட இரவு 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கோகுலாஷ்டமி ஆஸ்தானம் நடக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா கிருஷ்ணர் தங்க சர்வ பூபால வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்டு பிரசாதம் வழங்கப்படும். ஸ்ரீ உக்ர ஸ்ரீனிவாசமூர்த்தி, ஸ்ரீதேவி அம்மாவாரு மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமிக்கு ஏகாந்த திருமஞ்சனம் செய்யப்பட்டு பின்னர் துவாரசாரணை வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு திருமலையில் உத்லோற்சவம் பிரம்மாண்டமாக நடைபெறும். மாலை 4 மணிக்கு ஸ்ரீ மலையப்ப சுவாமிகள் தங்க முச்சக்கர வண்டியிலும் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி மற்றொரு முச்சக்கர வண்டியிலும்
திருமாட வீதிகளில் ஊர்வலமாக சென்று இந்த விழாவை காண்பார்கள். ஸோ இது வந்து ஆர்வத்துடன் நிறைய பேர் பங்கேற்பதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரீவாரி கோவிலில் நடைபெறவிருந்த ஆர்ஜித பிரம்மோற்சவம் மற்றும் சகஸ்திர தீபாலங்கார சேவைகள் டிடிடி ரத்து செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது மேபி ஆன்லைன்லேயே இந்த டிக்கெட் ஓப்பன் ஆகியிருக்காது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் 16, 17ஆம் தேதி போகிறீங்க அப்படின்னா இந்த முக்கியமான விஷயத்த நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த மாதம் நமக்கு நவம்பர் மாதம் சம்மந்தப்பட்ட தர்ஷன் டிக்கெட் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. அது கூடவே உங்களுக்கு அடுத்த மாதத்துக்கான புரட்டாசி மாதத்தோட டிக்கெட் வேணும், 300 ரூபா டிக்கெட் எது வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். இன்றைக்கி 12ஆம் தேதி, இன்னும் ஒரு 3 நாளில் உங்களுக்கு எல்லா புக்கிங்கான அப்டேட்டுமே கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு எல்லா புக்கிங்கும் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நவம்பரில் பிளான் இருக்குது, இல்லை செப்டம்பரில் புரட்டாசிக்கு பிளான் இருக்குது அப்படின்னா டிக்கெட் புக்கிங் வந்ததுமே நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டிக்கெட்டுமே நீங்களே புக் பண்ணிக்கலாம். ஸோ யாராவது வந்து போஸ்ட் ஷேர் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க, அமௌண்ட் கொடுத்தா புக் பண்ணி தரேன் அப்படின்றாங்கன்னா அதிகளவு இருந்துச்சுன்னா பண்ணாதீங்க. அங்க பிரதர்ஷன டிக்கெட், சீனியர் சிட்டிசன் இது எல்லாமே ஃப்ரீயாக தான் புக் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நம்ம அவ்வளோ பே பண்ண தேவையில்லை. மற்ற டிக்கெட்டும் ஓரளவுக்கு நீங்களே ட்ரை பண்ண கிடைக்கும். ஒவ்வொரு டிக்கெட்டும் எப்படி புக் பண்ணுன்றது சேனலில் வீடியோ இருக்குது. தேவைப்பட்டால் ஃப்ரீயாக இருக்கப்போ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு புக்கிங்கில் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கான முக்கியமான அப்டேட். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.